கரூரில் கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட மொத்தம் 41 பேர் பலியாகினர். இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவின் தலைவராக மூத்த IPS அதிகாரியும் IGயுமான அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். யார் இந்த அஸ்ரா கார்க் IPS? பின்னணி என்ன என்பது பற்றிய தேடல் அதிகரித்துள்ளது. அஸ்ரா கார்க் தமிழ்நாட்டில் மூத்த IPS அதிகாரிகளில் ஒருவராவார். IGயாக உள்ளார். தற்போது தமிழ்நாடு வடக்கு மண்டலத்தின் IGயாக செயல்பட்டு வருகிறார். இந்த மண்டலத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கும். அஸ்ரா கார்க் 2004ஆம் ஆண்டு இந்திய போலீஸ் சேவையில் சேர்ந்த அதிகாரி. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இவர் தொடக்கத்தில் தனது படிப்பில் சிறந்து விளங்கி அதன் பின் சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற்று IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். அவர் தமிழ்நாடு கேடரில் நியமிக்கப்பட்டார். அஸ்ரா கார்க் மாநிலத்தில் குற்றவியல் புலனாய்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு ஆகிய துறைகளில் அனுபவமிக்கவர். முக்கியமான சட்டவிரோத செயல்கள், கொள்ளை, கடத்தல், பெண்கள் பாதுகாப்பு சம்பவங்களில் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார். மேலும் சைபர் குற்றங்களில் நவீன முறைகளை பயன்படுத்தி விசாரணை மேற்கொள்ளும் திறமைக்காகவும் காவல்துறையின் செயல்பாடுகளை வெளிப்படையாகவும் கடுமையாகவும் நடத்தும் விதத்திற்காகவும் இவர் புகழ் பெற்றவர். 2008ஆம் ஆண்டில் திருநெல்வேலி SPயாக பணியாற்றினார். 2010 வரை அங்கு பணியாற்றினார். இந்த வேளையில் கந்துவட்டிக்காரர்கள் வரை அதிரடி நடவடிக்கை எடுத்து பெயர் பெற்றார். இதற்காக சிறப்பு படை அமைத்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார். அதேபோல் சாதி பிரச்சினைகள் உள்ள இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தவர். அதன் பிறகு மதுரை SP ஆனார். தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தினார். அவரது செயலுக்கு இந்திய தேர்தல் ஆணையமே பாராட்டு தெரிவித்தது. புத்தபுரத்தில் நீண்ட காலமாக நீடித்து வந்த இரு சமுதாயத்தினருக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு கண்டார். இருதரப்பு மக்களையும் நேரில் அழைத்து பேசி வெற்றி கண்டார். தலித் மக்களை கோவிலுக்கு செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்து பாராட்டு பெற்றார். திருநெல்வேலி, மதுரை, தருமபுரி என்று தான் பணிபுரிந்த இடங்களில் எல்லாம் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டு நடவடிக்கைகளை எடுத்தார். தேனி மாவட்டத்தில் பணியாற்றிய போது தேவதானப்பட்டியில் 2013இல் HIV பாதிப்பு உள்ள நபருடன் பெண்ணுக்கு நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். பிறகு மத்திய அரசு பணிக்கு சென்றார். DIG அந்தஸ்தில் மத்திய அரசு பணிக்கு சென்றார். CBIயில் சூப்பரண்டாக பணியாற்றினார். பிறகு அவர் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் திரும்பினார்.